நான் எங்களை போன்றவர்களுடைய ஆலோசனை என்னன்னா, நீங்க தமிழ்நாடு அரசியல்ல நீடிக்கணும் அப்படின்னா, இனி வரும் காலங்கள்ல பிஜேபிங்கிறது சாதாரண கட்சி கிடையாது அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் சுள்ளா சுக்குறாங்க கட்சி கிடையாது பிஜேபி. ஏன்னா இந்தியாவுல பார்ப்பன பேஷ்வாக்கள்ங்கிற ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு நீங்க படிச்சிருக்கீங்களா? மனித குலத்தை வேறறுத்தவனுங்க அவனுங்க. 4 எலும்பும் தோலுமா இருந்த காந்தியையே துப்பாக்கியால வச்சு சுட்டவங்க. குஜராத்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணினுடைய கருவை எடுத்து அந்த கருவையே கருவறுத்தவனுங்க அவனுங்க. இப்படி ஒரு மனித குலத்தின் மோசமான எதிரி அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் காரங்கள் தான், பார்ப்பனை சித்தாந்தம் தான், வர்ணாசிரம கோட்பாடு தான். அவங்களை எதிர்த்து வேலை செய்யணும்னா எவ்வளவு துணிவு வேணும், எவ்வளவு ஆற்றல் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் பிஜேபி எதிர்க்க முடியும். இதெல்லாம் இருந்தாதான் பிஜேபி எதிர்க்க முடியும். இல்லைன்னா உங்களை வாலாட்டுகிற ஒரு உயிரினம் மாதிரி தான் நடத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. அவங்க கொடுக்குற இந்த அழுத்தங்கள் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க முடியுமா, அதை எதிர்கொள்ள முடியுமான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு அரசியல் வேணும்னா எதிர்த்து நிக்கணும். உங்களுக்கு அந்த கட்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு அரசியலை விட்டு போயிடுங்க. திரும்ப நடிக்க போயிடுங்க, இல்ல லண்டனுக்கு ஓடி போயிடுங்க. அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் திருந்துவான். நடிகர்கள் இனிமே அரசியலுக்கு வர்றதுக்கு யோசிப்பான்.